ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாலோ ஸ்டோரில் எபிசோட் 192 தான் பார்க்க போகிறேன். ஸோ முதல்ல சொல்கிறேன், உடம்பு ஒரு சரியில் வாய்ப்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பர்பிள் பில்லு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ வந்து லொக்கேஷன் வந்து அமைச்சு பண்ணதில் அந்த ட்ரெஷர் எடுத்தாலும் அவன் யங் அந்த ஹியூமன் அவன் இருக்கிற லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் பில் நமக்கு அமைச்சிருக்கான்டா அப்படின்னு குஜாலா இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை போட்டுதில் பார்த்தா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே மாற்றி டெலிபோர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ இடத்துல தான் வருவான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க அவன் கத்திய மேலே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக விங்ஸ் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இனிமேல் பேட்டரி ஃபிட் அதிகமாக வரும்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பீஸ்லாம் அவனோட 42% ஒட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. ஆர்மர் கிங் இருக்கலாம் வந்து 59% அந்த ரியல் உடம்பு அழிஞ்சு போச்சு இடத்துல. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து இவங்க கூட சண்டை போகிறது சரி இல்லைன்னா அவங்க இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களை கொல்றதுக்காகவே பார்த்து அந்த இடத்துல பார்த்தா வந்துக்கிட்டு இடத்துல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு ஹீரோ பார்த்தா கொலவெறியோட பார்த்தா சிரிச்சுக்கிட்டு பார்த்தா உங்களுக்கு கொல்லவர இதை பார்த்து டீ இங்கேருந்து முதல்ல ஓடுறா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தெரிஞ்சு ஆப்போசிட்டான டேரக்ஷனில் ஓடுறானுங்க. நம்ம ஆப்போசிட் டேரக்ஷனில் ஓடனா மட்டும்தான் வந்து ரெண்டு பேர்ல வந்து ஸோ தப்பிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இடத்துல பிளட் பீஸ்ட் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. அது பக்கம் ஆர்மர் கிங் ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு துரத்திட்டு இந்த இடத்துக்கு எல்லாருமே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. இடத்துல என்ன நடக்குது இந்த இடத்துல இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்மர் கிங்கோ பிளட் பீஸ்ட் கிங்கோ ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ஆர்மர் கிங் அவன் வந்து ஒரு பக்கம் ஒரு பிளட் பீஸ்ட் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் டெலபோர்ட் ஆகி அவங்க வந்து நல்ல வேலை உயிரோட தப்பிச்சு போயிடுவான் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஆர்மர் கிங்கிறதுல அவன் சொல்லிட்டு அதில் தேவையில்லாம ஒரு லக்கை வந்து ரொம்பவே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்ட்டு அவனும் வெறி கொண்டு பார்த்தா அவனோட ஆரோவை பார்த்து வந்து பெரிய இருக்கிற அந்த இடத்துல. அப்படியே பார்த்தா ஒவ்வொரு ஆரோவா விட்டு நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணிட்டு அவன் விட்டு அவன் 2 ஆரோ ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக வந்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ டேரக்டாக அந்த அட்டாக் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க அப்படின்னு பார்த்தா அந்த அட்டாக் பண்ணப்போ அப்புறம் கேல்குலேட் பண்ணி பார்த்தா அப்படின்னு நேருக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மோதுறான் அவன் விங்ஸை வச்சு இந்த இடத்துல. ஸோ எப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் பார்த்து அவனை அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல அந்த அம்பு வந்து ஹீரோ திருப்பி விட்டுருப்பான். அந்த அம்பு கீழே வெட்டிச்சு அதை கிரகத்திலே கோயில ஒரு ஓட்ட மாதிரி ஆகுது இடத்துல. நெக்ஸ்ட் இன்னொரு அம்பையும் திருப்பி விட்டுருவான் இடத்துல. இடத்துல ஹீரோன்னு அப்புறம் அவனோட ஓன் டெக்னிக் அந்த மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் அடிப்பான் பாருங்க. அந்த டெக்னிக் ஒரு சிறப்பே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேட்ஸ் அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அந்த டெக்னிக்கை வந்து அந்த ஸ்வாட் செஷன் தடுக்கிறதுக்கு என்னதான் வந்து ஆர்மர் கிங் பவர் அடித்தாலும் ஒன்றுமே வேலைக்கல. ஆர்மர் கிங் அடிக்க தெருக்கி விட்டுச்சு அதில். ஸோ அப்படியே அது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக பாடு ரொம்ப அழகாக அந்த ஸ்லாஷ் இன்னுமே பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா விடுறமத்தில் ஹீரோ பார்த்தா அவன் கத்தியில் இருந்த பாய்சன் இருக்குல்ல அதை வச்சு அடிக்க அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாய்சன் பறதுல போட்டான் பிரிச்சானுன்ட்டு அவன் ஒட்டமை 4 பேசி தப்பிக்க பார்க்குறான். பட் ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் வெயினை கூப்பிட்டு பார்த்தா வந்து மொத்தமாக பிடிச்சிரு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்னன்னா அவனோட வெயினோட அந்த ஷார்ப்பான எட்ஜஸில் பார்த்தா அந்த பாய்சனுமே வந்து தடை வச்சிருப்பான் ஹீரோ. அந்த பாய்சன்ஸை வச்சு பார்த்தா அந்த இடத்துல ஆர்மர் கிங் ஒட்டம்லேயே குத்தி இறக்க ஆர்மர் கிங்கும் அதே இடத்துல இறந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஆர்மர் கிங் விழுந்துக்கிட்டு ஸோ ஹீரோ பார்த்து அவன் உடம்பு தேவைப்படுன்னு சொல்லிட்டு அவன் உடம்பு அவனோட இன்னர் வேர்ல்டுக்கு தூக்கி விட்றான். அது இடத்துல பார்பிடாவும் அட்டுக்காவும் ஃபன் பண்ணி விளையாட்டுருக்கான். பார்க்குறான் இப்போ அது போய் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம அட்டுக்காவும் போய் பார்த்தோன்னே ஒரு சரியான ஷாக்கு. 2 பேருமே அதே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஸோ ஹீரோ திரும்பி முறைச்சி பாப்பா பாருங்க இதை பார்த்துட்டு எப்பா இங்கே நான் இருந்தால் நான் செத்துருவேன் போயிட்டு ஒருத்தன் திணறி ஓடிக்கிட்டு இருக்கான். இடத்துல ஹீரோ சரி ரைட்டு இவனு சண்டைக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு முடிவு இருக்கா. அந்த இடத்துல புதுசாக சில பேர் இப்போதான் ஜஸ்ட் நோட் டெலபோர்ட் இருப்பாங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பேட் ரெடியாவா இந்த முட்டாளுங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து எந்த சம்பவத்தையும் பார்க்கல. ஜஸ்ட் அவனுக்கு இப்போ தான் டெலபோர்ட் ஆனானுங்க. அதுக்குள்ளே அந்த மனுஷனை பார்த்தோன்னே வீக்கு நினச்சி அட்டாக் பண்ண போகிறாங்க. மொத்தம் 18 பேர் போகிறாங்க அப்படின்னா இவனுங்களுக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுதான் போயிருக்க மாட்டான் எனக்கு முட்டா பசங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அந்த 18 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுற்று போகிறாங்க. ஸோ ஹீரோ நினைக்கிற இடத்துல சரி ஓகே இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நம்மளோட பவர் காட்ட வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுக்கு எல்லாரும் போட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிவு எடுத்துறான். சரி ரைட்டு இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 2 கிங் லெவல் பீக் அந்த அளவுக்கு இருக்காங்க, 6 ஹை லெவல் கிங் அப்படி இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்படி வந்து இருக்காங்க. மொத்தமாக 18 பேர். அவங்க மொத்த பேரும் பார்த்தா வந்து அவங்க பவர் ரிலீஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்க. ஸோ சுத்திக்கிற எல்லாரும் பார்த்துட்டு ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவல் இம்மோர்டல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தா பவர் ரிலீஸ் அட்டாக் பண்ணுறது ஹீரோ பார்த்தா ஒன்றும் தப்பிச்சு போயிட்டுருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் சுற்றி இந்த வேடிக்கை பார்க்குறான். அவங்க யோசிக்கிறாங்க நான் அந்த மாதிரி என்ன விஷயத்தை விட்னஸ் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல இந்த மனுஷன் எல்லாத்தையும் பூந்து போயிடுறான். ஸோ ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் பாய்சனை கத்துறான் அது விஷயம் இல்லை. ஆனால் ஹீரோவோட ஸ்வாட் டெக்னிக் அந்த ஸ்வாட் டெக்னிக் உண்மை ஷைனா ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. அது இவனுக்கு நிலத்தையே பழக்குது
கடலையே பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து பிரிக்குது. இது ரொம்பவுமே வந்து அற்புதமா இருக்கு, டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னா, அது மட்டும் இல்ல. அது வானத்தையுமே பொளக்குது. ஈவன் ஸ்பேஸையுமே பார்த்தீங்கன்னா கிழிச்சுக்கிட்டு பல கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. ஈவன் வாய்ட்ஸையே பார்த்தீங்கன்னா திருப்பி போடுற அளவுக்கு அந்த ஸ்வாட் டெக்னிக் இருக்கு. யாருதான் இந்த மனுஷன்? இது சின்ன வகையான ஸ்வாட் டெக்னிக் ரொம்பவுமே அழகா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்து மிரண்டு பார்த்துருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே சண்டை போடுவான். ஸோ இப்படியே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா போற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே போர் தள்ளிட்டு போயிட்டுருக்கான். அவங்களும் பவர் ரிலீஸ் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறா. ஹீரோ எல்லாத்தையும் டாச்சு பண்ணுறா. சைமல்டேனியஸா ஒருத்தரும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்தா எல்லாரும் பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்வாட்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து புரியுது. ஹீரோ ஒவ்வொருத்தரும் போட்டு தள்ள பார்த்தா இவனுங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சு இந்த இடத்துல. ஸோ இவன் எப்படி விட்டா எல்லாரையும் போட்டு தள்ள. ஸோ ஹீரோ போட்டு தள்ளா சைமல்டேனியஸாக ஒரு ரிங்கு எடுத்து வைக்கலாம். அவனை வந்து கியூபிக் ஃபார்மேஷனில் போட்டாலும் பட் இருந்தாலும் நம்ம ஹீரோட்ட பார்த்தா உண்மை வேலைக்கு ஆகுது இடத்துல. அவனை ஸ்வாட் ஆஃப் ரவுண்ட் சர்க்கிளில் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தா போகிற எக்காச்சக்கா ஸ்லாஷ் அடிப்பான். அது எல்லாருமே ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தா போய்கிட்ட இந்த பிளான்ட்டே அழிக்கிற அளவுக்கான பவர் பார்த்தா ஹீரோ வெளியே வருது. இருக்கிற எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. ஒன்லி சில பேர் ஒரு 5 பேர் தான் கிட்ட தான் தப்பிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இவனுக்கு எல்லாரும் 18 பேர் போனாங்க, வெறும் 5 பேர் தான் வந்திருக்காங்க. இவன் யாரா இவ அப்படின்னு பார்த்துருக்க. அந்த பர்பிள் பெல் கிங் நம்ம எல்லாரையும் கோத்து விட்டுருக்கான். ஸோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த இடத்துல. ஸோ 7 ஸ்வாட்ஸ் அவரோட பவரால் பார்த்தீங்கன்னா நிறைய இம்மார்டல்ஸை பார்த்தீங்கன்னா 7 ஸ்வாட்ஸ் கிங் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக அந்த இடத்துல வந்து அழிச்சார். அதுவும் அவரோட ஒரே ஒரு ட்ரெஷர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நிறைய மார்க்ஸில் வந்து அழிச்சார். ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து ஸ்டார் டவர் கூட கனெக்ஷன் இருக்குதா சொல்லப்படுற இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரியான ஒரு மனுஷனை நான் வந்து இப்போ பார்க்குறேன். இப்போ ஃபியூச்சரில் அவர் அளவுக்கு வளர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கிளறே பேசிட்டு இந்த இடத்துல. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சண்டைக்கு வரீங்களா மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபயர் கார்ட்ஸ் கிறிஸ்டல், அதுவும் டாப் கிரேட்ல இருக்க ஃபயர் கார்ட் கிறிஸ்டல் கெட்டுப்பாம இருக்கா. இதை பார்த்த உடனே எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு போகிறது உயிர் விடுறதுல. ஸோ ஹீரோ சரி ரைட்டு அவனை அட்டாக் பண்ண மாதிரி தெரியல சொல்லிட்டு அவனை அந்த ஆர்மரோட பவர் நிறுத்திட்டு போகிறேன். அந்த இடத்துல ரெட் ஃபேரிக்கு போகிறான். ரெட் ஃபேரி என்னடா அவ்வளோ பேர் சுத்து போட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதாவது கட்டுக்காம பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து டெலபோர்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல இந்த ஸ்டோன் கிளான்ஸ் அவன் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மனுஷனோட பட்ட பேர் யாருக்காவது தெரியுமா, என்னோட டைட்டில் யாருக்காவது தெரியுமா, இல்லைப்பா எல்லாரையும் யாங்கன்னு கொண்டுனா சரி ஓகே அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒருத்தர் வந்து பேசுவாங்க. பார்த்தா அல்ட்ரான் மாதிரி இருக்கா அந்த இடத்துல. அவன் சொல்லிருக்கான் இந்த ஸ்வாட்ஸ் டெக்னிக் இது பார்த்தீங்கன்னா ஒரு நதி போல வந்து தெரியுது. அதனோட பவருமே அதிகமாக இருக்கு, ரொம்ப நீளமாக இருக்கு. அதனால இவரோட பேரு கிங் ஆஃப் ரிவர் பிளேட் அப்படின்ற டைட்டில் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பேரு பிச்சுக்கிட்ட எல்லா இடத்துலையும் பரவா இருக்குது. எல்லா இடத்துலையுமே கிங் ஆஃப் ரிவர் பிளேட் அப்படின்ற அந்த பட்ட பேர் பரவா இருக்க. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் பீஸ்ட் பள்ளி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்கா. பிளட் பீஸ்ட் ஓடி வந்துட்டானான்ட்டு. பிளட் பீஸ்டோ நான் பவர் வீக்காக வந்து ஓடி வர வச்சு வந்து 100 பில்லியன் வருஷனாக இருக்குது. நாட்டு லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறேன், அவனை நான் கொள்றேன் அப்படின்ட்டு அவனுமே வெறி கொண்டு பார்த்தா அவன் கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்கான் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் கிங் ஆஃப் ரிவர் பிளேட் இது ஈவன் நம்ம இன்செக்ட் கிளான் குயினுக்குமே வந்து ஸோ அந்த மனுஷன் பேர் கிங் ஆஃப் ரிவர் பிளேட் இல்லை அப்படின்னு தெரியாங்க எல்லாருக்குமே. ஈவன் நம்ம 3 கிங் சொல்ல யாங்க ஸ்டாக் ஆகிட்டா சொல்றேன் இல்லப்பா அது ஜஸ்ட் லக்கு தான் அப்படின்னு வழக்கம் போல உருட்டிக்கிட்டு எல்லாருமே கிங் ஆஃப் ரிவர் பிளேட் கத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. இதுல இருந்து நம்ம கிங் எப்போ சொல்றாரு கிங் ஆஃப் ரிவர் பிளேட் அருமைடா இப்பதான் ஏன் டிசிப்ளினா இருக்க தகுதியானவா அப்படின்ட்டு அவரு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அது பின்னாடி சிட்டியில் அது வந்து இந்த இடத்துல ஸோ கிங்கே இந்த கிங் ஆஃப் ரிவர் பிளேடுங்கிறது. ஸோ இந்த இடத்துல லிம்ஃப்ங்கிறது யாருக்குமே இந்த சீக்ரெட் லீக் ஆகும்னா ஓகே சார் அப்படின்ற இடத்துல பார்த்தா நம்ம எப்கிங் சொல்லிருக்கேன். அடுத்த சீட்டில் சிட்டியில் இடத்தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல சிட்டியில் இடம் வந்து இந்த இடத்துல என்னால் நம்பவே முடியல. ஒரு டொமைன் மாஸ்டர் கிங் ஆஃப் ரிவர் பிளேடுன்ற ஒரு பேரை வாங்கி பல இம்மார்டல்ஸை கொண்டு இருக்கான். இது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிருக்கேன். எக்ஸீல நம்ம ஹீரோ பார்த்தா அந்த வந்து ஏன்ஷியன்ட் அந்த பெல் பர்பிள் பெல்லை பார்த்தா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒட்டப்புகளை எனக்கு பார்க்க அவனோட அந்த காட் ஆர்மர் இருக்குல்ல அது பார்த்தா வந்து விலக ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தா வந்து அதை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் அடிக்க கொய்யால அட்டாக் திருச்சிட்டு பார்த்தா வந்து போக ஆரம்பிக்குது இந்த இடத்துல வந்து பாட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ சொல்றாங்க இதுல. ஸோ இந்த லெஜண்டரி ஐட்டம் ஸோ இந்த இடத்துல என்னோட இந்த ஹார்மர் லெஜண்டரி ஹார்மர் வந்து இணைய மாட்டேங்குது. ஒரு பக்கம் டிஃபென்ஸ் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆர்மர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நான் இந்த ஆர்மர் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். என்னோட பவர் அல்டிமேட்டுப்பா அப்படின்ட்டு பாட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் சரி ஓகே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து பாட்டா சொல்லுவதுல ஏன்டா கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அவனோட பவரை நீ வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு 120 பில்லியன் ஜாஸ்தி யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஈவன் நீ கொண்ட இம்மார்டல்ஸும் உனக்கு வந்து 230 தான் கிடைச்சது. இந்த அளவுக்கு கொடுத்து அவனோட
பவர் ரெக்கவரி பண்ண மாடா, அவனை காப்பாற்ற மாட்டான்னு கேட்டு இருக்க. அவன் வந்து லாயலா இருப்பான், அவங்ககிட்ட 1000 வாட்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்க சொல்லிருக்க. டெக்ஸியில பார்த்து அந்த இடத்துல அவனுமே ஹீல் பண்ண முடியாது. ஏறடா யாரான்னு பார்த்துருக்க அந்த இடத்துல பார்த்து ஒரு அணில் குட்டி மாதிரி அணில் மாதிரி ஒன்று வந்து கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடத்துல கேரளான்னு பார்த்து நம்ம ஆர்மர் கிங் இருக்கால, அவனோட பொட்டை புக்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அணில் குட்டி தான். இந்த இடத்துல நம்ம அணிலும் பார்த்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட லாயலா வந்து இருப்பான். அவனும் வந்து ஹீரோ ரிப்போர்ட் பண்ணிருக்க பாரட்டும் ஆட்டுக்காம விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுல அணின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஆட்டுக்கா இந்த சைஸ்ல தான்டா இருக்குன்னு சைஸ் வச்சு கிண்டல் பண்றா. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ரீனாவுக்கும் சிரிப்பா வந்துட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 2 நாளா உடம்பு சரியில்லை, நானும் வீடியோ பொல்லானதான் பார்க்குறேன். ஒன்று காப்பிரைட்டா வருதுன்னா வந்து இந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த எபிசோட் சீக்கிரம் போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்க கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ கேட்கலாம் வெயிட்டிங் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய் பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க.